ஹலோ ஆல், வெல்கம் பேக். ஸோ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்டர்வியூ கொஷின் தான். ஸோ சைல்டு ஃப்ரேம்ல இருக்க கண்டென்ட்டை எப்படி படிக்கிறது, ஓகேவா? ஸோ சைல்டு ஃப்ரேம்ன்ற கான்செப்ட் எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டட் ஃப்ரேம்ஸ்குள்ள வருது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஸ்க்ரீனை பாருங்க. இந்த ஸ்க்ரீன்ல நமக்கு வந்து 2 ஃப்ரேம்ஸ் இருக்கு, கரெக்டா? ஸோ என்ன ஃப்ரேம் இது? பேரண்ட் ஃப்ரேம் ஒன்று, சைல்டு ஃப்ரேம் ஒன்று. இப்போ நான் வெளியில இருந்து சைல்டு ஃப்ரேம்ல இருக்க கண்டென்ட்டை படிக்கணும். ஸோ எப்படி படிக்கிறது? நமக்கு வந்து டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு இருக்கு. ஸோ அவங்களோட கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, சைல்ட் ஃப்ரேமை படிச்சுட்டு நெக்ஸ்ட் பேரண்ட் ஃப்ரேம் படிங்க, எழுதுங்க அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எப்படி வந்து கண்டென்ட்டை நம்ம ரீட் பண்ண போறோம் த்ரூ செலினியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் இந்த பேஜுக்கு போறதுக்கு மட்டும் டிரைவர் டாட் கெட் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்க்ரீனை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். டிரைவர் டாட் மேனேஜ் டாட் விண்டோ டாட் மேக்ஸிமைஸ். ஸோ ஸ்க்ரீன் மேக்ஸிமைஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த பேஜை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் ஆயிட்டாலுமே வந்து ஒரு சில டைம் மேலே ஆட்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். அப்படி வரும்பொழுது உங்களுக்கு ஃப்ரேம் வந்து மறைஞ்சிருக்கும், கீழே மறைஞ்சிருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரால் பண்ணணும். ஸோ டைரக்டா ஸ்க்ரால் வந்து செலினியம்ல பண்ண முடியாது. அதுக்கு நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. ஸோ அதை வந்து இப்போ யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரால் பண்ண போறோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டருங்கிற ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர் என்ற இன்டர்ஃபேஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். டைரக்டா ஆப்ஜெக்ட் வந்து இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண முடியாது, டைப் காஸ்டிங் தான் பண்ணணும். ஸோ டிரைவரை நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டருக்கு டைப் காஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இது முடிஞ்சிடுச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம ஸ்க்ரால் பண்ண போறோம். ஸோ என்ன பண்ண போறோம், ஜேஎஸ் டாட் எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட், அதுல ஒரு பேராமீட்டர் தான் நம்ம ஸ்க்ரால் கொடுக்க போறோம். 2 பேராமீட்டர் எப்போ யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிளிக்கு, சென்ட் கீஸ் அந்த மாதிரி நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டரை வச்சு கொடுக்கும்பொழுது நமக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்க்ரால் மட்டும்தான்றதால ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் மட்டும் தான் கொடுக்க போறோம். என்ன பண்றது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, விண்டோ டாட் ஸ்க்ரால் பை பி கேபிட்டல்ல இருக்கணும். ஸோ விண்டோ டாட் ஸ்க்ரால் பை எப்படி ஸ்க்ரால் பண்ணணும், நமக்கு இந்த சைடு நம்ம மாற வேண்டாம், இது இப்படியே தான் இங்கேயே ஃபிக்ஸ்டு, கீழே மட்டும் நம்ம மாறணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ல y மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது, எக்ஸ் அதே இடத்துல தான் நிற்க போகுது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், 0, 215 கொடுக்க போறோம். ஓகே, ஸோ 215 கொடுக்கலாம், இல்லைன்னா 300 கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஆர்என்டி மாதிரி தான். நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி நமக்கு எவ்வளோ வேணும்ன்றத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி போட்டுட்டு 250னா எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்னும் ஸ்க்ரால் பண்ணணும், இல்லை கொஞ்சமா ஸ்க்ரால் பண்ண போதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்பர்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுலயே நீங்க மைனஸ் கொடுத்தீங்கன்னா கீழே இருந்து மேலே போகும். ஓகே, பிளஸ் கொடுத்தீங்கன்னா மேலேருந்து இப்படி கீழே வரும். இதுவே மைனஸ் கொடுத்தீங்கன்னா கீழே இருந்து மேலே போகும். இதுதான் ஸ்க்ராலிங்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்க்ரால் ஆயிடுச்சு. ஸ்க்ரால் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன வரும், நமக்கு ஃப்ரேம்ஸ் வந்துடும். ஸோ எனக்கு என்ன பண்ணணும், இப்போ நான் இந்த ஃப்ரேம் சைல்ட் ஃப்ரேம்ல இருக்கிறத படிக்கணும். ஸோ சைல்ட் ஃப்ரேமுக்கு போகணும் அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் பேரண்ட் ஃப்ரேமுக்கு போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் பேஜ்ல இருந்து பேரண்ட் ஃப்ரேம், அதுக்கப்புறம் பேரண்ட் ஃப்ரேம்ல இருந்து சைல்ட் ஃப்ரேம். இதுதான் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி போறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் பேரண்ட் ஃப்ரேம் வந்து கண்டுபிடிக்கணும். ஃப்ரேமை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு நிறைய வழி இருக்கு. ஸோ இதுல வந்து ஐடி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நிறைய வழினா மொத்தம் 3 வழி இருக்கு. ஸோ டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டாட் ஃப்ரேம். ஸோ இண்டெக்ஸ் வச்சு போகலாம். ஓகேவா? நமக்கு வந்து கான்கிரீட்டா இத்தனை ஃப்ரேம்ஸ் தான் இருக்கு, இத்தனாவது ஃப்ரேம்க்கு நான் போகணும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம இண்டெக்ஸ் வச்சு போகலாம் ஃபர்ஸ்ட். இல்ல எனக்கு தெரியாது, ஏன்னா நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து ஹிட்டனா இருக்கும், நமக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கும். ஸோ அப்ப என்னால இண்டெக்ஸ் வச்சு போக முடியாது அப்படின்னா நான் நேம் வச்சு போகலாம். நேம்ன்ற ஆட்ரிபியூட் இருந்தா போகலாம். ஆனா இந்த ஃப்ரேமுக்கு நேம்ன்ற ஆட்ரிபியூட் இருக்காது, இல்ல. ஓகேங்களா? ஸோ வேணா நம்ம பார்த்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இல்ல, ஐடி மட்டும் தான் இருக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், 3வது ஆப்ஷன் செலக்ட் பண்ண போறோம், வெப் எலிமெண்டா பண்ண போறோம். ஸோ வெப் எலிமெண்ட்னா டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் ஐடி, ஏன்னா ஐடின்ற ஆட்ரிபியூட் அங்க இருந்து, ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரேமை கண்டுபிடிச்சு அதுக்கு ஸ்விட்ச் பண்றோம். ஸோ இது வந்து எதுக்கு ஸ்விட்ச் பண்றோம், நம்ம பேரண்ட் ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் பண்றோம். இதுவே நீங்க சைல்டு ஃப்ரேமுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்ன லொக்கேட்டர் இருக்குன்னு பாருங்க. இந்த லொக்கேட்டர் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே இல்லை, ஐடியோ நேமோ எதுவுமே இல்லை. ஆனா இதுல பேரண்ட் ஃப்ரேம்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஐ ஃப்ரேம் இதுதான். ஓகே, ஸோ அப்ப நம்ம இண்டெக்ஸ் வச்சு போகலாம். ஸோ டிரைவ் இப்போ வந்து நான் பேரண்ட் ஃப்ரேம்ல இருக்கேன்.
ஓகேவா? மெயின் பேஜ்ல இருந்து பேரண்ட் ஃப்ரேமுக்கு போயிட்டேன். அதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன்? நெக்ஸ்ட் ஃப்ரேமுக்கு பண்ண போறேன். ஓகே, இண்டெக்ஸ் வந்து கொடுக்குறேன். இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 தான். அரே மாதிரி இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. 0னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் போ அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் போயாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட டார்கெட் என்ன? இந்த சைல்டு ஐ ஃப்ரேம் அப்படின்ற டெக்ஸ்ட் கண்டென்ட்டை படிக்கிறது. ஸோ இப்போ நான் சைல்டு ஃப்ரேம்ல இருக்கிறதால என்னால அந்த எலிமெண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த எலிமெண்ட்டுக்கு எக்ஸ்பாத் என்ன லொக்கேட்டர் இருக்குன்னு பார்ப்போம். நமக்கு எக்ஸ்பாத்தையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ /p contains text. ஓகே, ஸோ சைல்ட் ஃப்ரேம் இதுதான் வந்து நமக்கு வரப்போகுது. இதுல இருந்தே தான் நம்ம கண்டென்ட் படிக்க போறோம். ஓகே, ஸோ ஓகே, இல்லை அப்படின்னா /body /p. ஓகே, அது சைல்ட் ஃப்ரேம் தான் வருது இல்லையா? நம்ம ஜஸ்ட் இப்படி எடுத்துப்போம். ஓகே, Ctrl+A Ctrl+C, இங்க வந்துட்டு Ctrl+V. driver dot find element. ஓகே, நம்ம by விட்டுட்டோம் இல்லையா? by dot xpath delete. ஓகே, இந்த xpath கண்டுபிடிச்சாச்சு. இதுல இருந்து நம்ம டெக்ஸ்ட் எடுக்கணும். ஸோ driver dot by get text. ஓகேவா? இந்த டெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? பிரிண்ட் பண்ண போறோம். நான் டைரக்டா வந்து சிஸ் அவுட்லயே கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு வேணும்னா வேற வேரியபிள்லையும் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஃப்ரேம்ஸ். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு என்டையர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி இந்த பேஜை காட்டுறேன். ஸோ ஸ்க்ரீன் வந்து நமக்கு இந்த அப்ளிகேஷன் வருது. பேஜ் லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்தும் நம்மளோட அப்ளிகேஷனோட ஸ்டேஜை பொறுத்தும் வந்து இந்த லோடிங் வந்து கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ பார்ப்போம். அந்த பேஜுக்கு போயிடுச்சு. ஃபுல்லா வந்து அதால லோட் பண்ண முடியல. ஃபுல்லா லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பான மேக்ஸிமைஸே நமக்கு வந்து பண்ணும். அது கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா அங்கேயே நமக்கு எக்ஸப்ஷன் அடிச்சுட்டு வெளில வந்துடும். ஸோ லெட்ஸ் சி நமக்கு என்ன எக்ஸப்ஷன் வரப்போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, பேஜ் லோட் ஆயிடுச்சு, மேக்ஸிமைஸ் ஆயிடுச்சு, ஸ்க்ராலும் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மேல இருந்திருக்கணும், ஆனா கீழே ஸ்க்ரால் ஆயிருக்கு. ஃபைன். இப்ப நம்மளோட டார்கெட் எனக்கு இங்க சைல்ட் ஐ ஃப்ரேம்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து சைல்டு ஃப்ரேம்ல இருக்கிறத படிக்கிறது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? சைல்ட் ஃப்ரேம் படிச்சிட்டோம். இப்ப நம்ம பேரண்ட் ஃப்ரேமுக்கு திருப்பி வரணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா, நம்மளால வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. பேக் சைல்ட் பேரண்ட் ஃப்ரேம்லாம் இங்கிருந்து வர முடியாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா டிரைவர் டாட் switch to dot default content. ஓகே, ஸோ டிஃபால்ட் கண்டென்ட் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க திருப்பி டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டாட் ஃப்ரேம் பேரண்ட்டுக்கு வந்து நீங்க வந்து படிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளால பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம பேரண்ட் ஃப்ரேம்ல இருக்கோம். பேரண்ட் ஃப்ரேம்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? பேரண்ட் ஃப்ரேமுக்கு ஃபங்க்ஷன் F12. ஸோ பேரண்ட் ஃப்ரேமோட கண்டென்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அது பாடிக்குள்ள தான் இருக்கு, ஆனா பாடிக்குள்ள அப்படியே இருக்கு, நமக்கு வந்து பீன்னு இல்லை இல்லையா? ஸோ பாடிக்குள்ள இருக்க டெக்ஸ்ட்டை அப்படியே படிக்க போறோம். ஓகே, ஸோ run as Java application இப்போ எவ்வளவு நேரம் எடுத்துக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இங்க வந்து பார்ப்போம். ஸோ சைல்ட் ஃப்ரேம், ஐ ஃப்ரேம், பேரண்ட் ஃப்ரேமும் வந்து எனக்கு டெக்ஸ்ட் கரெக்டா வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்படிதான் வந்து நீங்க நெஸ்டட் ஃப்ரேம்ஸ்ல ஹேண்டில் பண்ணீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தா
காமெண்ட்ல போடுங்க, நாங்க ஆன்சர் பண்றோம். இந்த மாதிரி ஏதாவது இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நீங்க பார்த்திருக்கீங்க, இல்ல வேற ஏதாவது இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்காங்க, ஆனா உங்களால ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னாலும் எங்களுக்கு கமெண்ட்ல போடுங்க, நாங்க ஆன்சர் பண்ண ட்ரை பண்றோம். ஓகே, தேங்க்யூ, பாய்.